இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுங்க நீ. மாறா, யாரோ ரவுடிங்க இந்த நேரத்துல வீட்டுக்கு வந்து கதவை தட்டிட்டு இருக்காங்க. அவங்க கதவை தட்டுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன சொல்றீங்க? இன்னைக்கு கடையில என்ன நடந்துச்சு தெரியுமா? இங்க பாரு மச்சான், என்ன கடைக்குள்ள வந்து ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கேளா? நேத்து முளைச்ச காளா நீ எங்க இடத்துல வந்து எங்களே அதிகாரம் பண்றியா? இந்த ஆளோட முட்டாள்தனத்தாலையும் கையால் ஆகாத தனத்தாலையும் தான் நான் இன்னைக்கு இந்த இடத்துல நின்னுட்டு இருக்கேன். ஏய், எனக்கு என்னமோ இது விஜயோட வேலையா தான் இருக்குமோன்னு தோணுது மாறா. மாறா, என்ன பண்றது ஒன்னும் புரியல மாறா. என்னாலையும் அம்மாவாலையும் சமாளிக்க முடியுமான்னு தெரியல. தம்பி, ஏதாவது பண்ணுங்க தம்பி. கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துருவாங்க போல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தம்பி. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. நான் அதோ வந்துகிட்டே இருக்கேன். இந்த காரணத்துக்காகவும் கதவை மட்டும் திறந்துடாதீங்க. ஜன்னல்லாம் கரெக்டா லாக் ஆயிருக்கான்னு பாருங்க. எல்லாம் லாக் ஆகலைன்னா கரெக்டாக லாக் பண்ணிடுங்க. ஓகேவா? நான் வந்துகிட்டே இருக்கேன். நான் சொல்றது பொறுமையா தெளிவா கேளுங்க. நான் வந்துகிட்டே இருக்கேன். எவன் வந்தாலும் போடுங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். 5 நிமிஷம் நீங்க பயப்படாம இருங்க. நான் வந்துகிட்டே இருக்கேன். என்னடி இது? புடிடி. மா, தற்காப்புக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். வரட்டும், இன்னைக்கு அவனுங்களா நானானு பாத்துடலாம். வேணாடி. கொல்ல நினைக்கிறவங்களுக்கு நம்மளும் திருப்பி கொடுக்கணும்ல. மாறா, நான் இருக்கும்போது என் குடும்பத்து மேல கை வச்சிருவீங்களாடா? இந்த மாற இருக்கிற வரைக்கும் அவளால எங்க அண்ணியோட சுண்டு விரல கூட தொட முடியாது. எச்சோடா. வாங்கடா. தம்பி, உங்களுக்கு எதுவும் அடிபடல இல்ல? இல்ல. அந்த வில்லங்க மடிச்சவ நம்மள விட்டு வைக்க மாட்டா போல இருக்கு. நாளுக்கு நாள் புதுசா பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காளே. அது அவ புத்தி மாறாது. நம்ம தான் நம்மளை மாத்திக்கணும். அண்ணி பயப்படாதீங்க. நீங்க வரதுக்கு கொஞ்ச நேரம் ஆயிருந்தா கூட என்ன ஆயிருக்குன்னு நினைச்சாலே என் ஈர கொலையை நடுங்குது மாப்பிள்ள. அதான் அழாதீங்க. அவளோட அழிவு நெருங்கிடுச்சு. அதான் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. சீக்கிரம் அவளுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என் வயித்தை பார்த்ததும் ஒருத்தன் உருட்டு கட்டைய ஓங்கிட்டு வந்தானே மாறா. ஒரு வேளை அவன் மட்டும் அடிச்சிருந்தா, ஐயோ என் குழந்தை. அண்ணி, அதான் ஒன்றும் ஆகலையே. நான் தான் வந்துட்டேனே. அழாதீங்க. நான் இருக்கும்போது என்ன ஆயிரும்? நீங்க தைரியமா இருங்க.
அண்ணி நான் ஒன்று சொன்ன கேட்பீங்களா? என்ன மாறா? போதும் அண்ணி, நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. நல்லதோ கெட்டதோ நம்ம எல்லாம் ஒன்றா இருப்போம். நீங்கள் இப்படியே இங்கே தனியாக இருக்கிறது என்னைக்கு இருந்தாலும் பிரச்சனை தான். ஆமா கண்மணி, தம்பி சொல்றதும் சரி. இன்னைக்கு நல்ல வேலையா நீ ஃபோன் பண்ண உடனே மாப்பிள்ள வந்துட்டாரு. ஆனா எப்பவும் இதே மாதிரி இருக்குமா? கெட்டது நம்மளை சுத்தும் போதுதான் நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும். அதானே எல்லாருக்கும் நல்லது. அண்ணி நீங்கள் ராகவும் கூட சேரணும்னு நான் சொல்லலை, அது உங்கள் தனிப்பட்ட விஷயம். அதில் நான் தலையிடுறதாவும் இல்லை. ஆனால் நீங்களும் உங்கள் வயிற்றில் இருக்கிற குழந்தையும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இப்போது உங்கள் கோவத்தை விட உங்கள் சேஃப்டி தான் ரொம்ப ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். இந்த விஷயத்தில் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல நீ. கண்மணி, அந்த வீட்ல வள்ளி எப்பவும் உன் கூட இருப்பாங்க. வீரா பிருந்தான்னு எல்லாரும் உன்னை நல்லா பாத்துக்குவாங்க. அவங்களெல்லாம் மீறி அந்த விஜய் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. இங்க யாரும் இல்லைன்னு தானே அவ ரவுடிங்களை அனுப்பி வச்சா. அதனால நீ அங்க இருக்கிறதாண்டி நல்லது. ப்ளீஸ் அண்ணி வந்துருங்க. நீங்க எங்க யாருக்காகவும் வர வேண்டாம், உங்க குழந்தைக்காக வாங்க. குழந்தை பிறக்கிற வரைக்கும் அந்த வீட்டுல இருங்க, எங்க கண் பார்வையில இருங்க. கண்மணி இங்க பாரு, என்னால உன்னை ஒத்தையில பாத்துக்க முடியாது. எனக்கு பயமா இருக்குடி. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். கடவுளே, என் பொண்ணுக்கு இப்பயாவது நல்ல புத்தியை கொடுத்தி. அத்தை நீங்களும் பேசாம வந்துருங்களேன். நீங்க இங்க தனியா இருந்து என்ன பண்ண போறீங்க? அங்க வந்துருங்க. போய் அண்ணி உங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வந்துருங்க. கண்மணி போலாம். வாங்க. வாமா. டேய் ஆ? கொஞ்சம் சிரி. எதுக்குடா? சிரி. ம், யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. யாரா? யாரு? கார்த்திக், யாரா இருக்கும்? தெரியலையே. வாங்க. ஆ? அட அண்ணி, கண்மணி. அக்கா, வாமா. ஹே கண்மணி. அக்கா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்.